सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ஆசுரி பலத்தை கொண்டு கடுமையாக தவம் இயற்றியவனாய் பிரம்மாஜியிடத்திலே வரத்தை கேட்கிறான் ஹிரண்யகசிபு. எவ்வகையிலும் எனக்கு உன்னுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளால் மரணம் சம்பவிக்க கூடாது. மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ எவ்வகையிலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. இதுதான் எனக்கு நீ செய்ய வேண்டிய. நான் வீட்டுக்குள்ளேயோ வெளியேயோ ஆகாயத்திலோ பூமியிலோ வேறு உபாயங்களினாலோ எவ்வகையிலும் நான் மரணத்தை அடையக்கூடாது. அது மட்டுமா? வியசுபிஹி வாசுமத்பிர்வா சுராசுரமஹோரகைஹி அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஏகபத்யம் ச தேஹினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனஹ தயோ தபோ யோக பிரபாவானாம் யன்னரிஷ்யதே கர்ஹிசித். உலகத்திலே எந்த ஜீவராசிகள் எல்லாம் உயிரில்லாதவையாக இருக்கின்றதோ வியசுபிஹி உயிரில்லாதவை எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளின் மூலமாகவும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. அதுவா அசுமத்பிஹி உயிருள்ளவை எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளிலிருந்தெல்லாம் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது.
உயிரில்லாதவை உயிர் உள்ளவை இரண்டிடத்திலும் இருந்தும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. சுரகவா அசுரகவா, தேவர்களாலோ அசுரர்களாலோ எனக்கு ஒரு காலத்திலும் மரணம் சம்பவிக்க கூடாது. மகோரகைஹி மகோரகைஹி, நாகர்கள் நாகஜாதியின் மூலமாக சர்ப்பங்களின் மூலமாகவும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. அதோட முக்கியமானது ஒண்ணு கேட்கலாம். யுத்தேகே, யுத்த காலத்திலே அப்பிரதித்வந்துவதாம், எனக்கு எதிரிகளே இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பிரதித்வந்துவதாம், எதிரிகள் என்பவன் எனக்கு இல்லாமல் இருக்கட்டும். அப்ப நான் எப்படி இருக்கணும்டான்னா, தேகினாம் ஏகபத்தியம், எல்லா பிராணிகளுக்கும் நான் ஒருவனே தலைவனாக இருக்க வேண்டும். தேகினாம் ஏகபத்தியம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் ஒருவன் தான் தலைவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமா, யதாத்மானஹா யதாத்மானஹா சர்வேஷாம் லோகபாலானாம், உமக்கு இருப்பதை போல, யதாத்மனஹா உமக்கு இருப்பதை போல, சர்வேஷாம் லோகபாலானாம் சமஸ்தமாக இருக்கக்கூடிய உலகத்தை காக்கக்கூடியவர்கள், லோகபாலகர்கள், உலகத்தை எல்லாம் காக்கக்கூடியவர்கள், அந்த மகிமை எல்லாம் என்னிடத்திலே வர வேண்டும். எல்லா சக்தியும் என்னிடத்திலே வர வேண்டும். அதோட மகிமானம் தபோ யோகா பிரபாவானாம், தவம் யோகம், இந்த சக்தி எல்லாம் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். தவத்தினுடைய பலம், யோகத்தினுடைய பலம் எப்பொழுதும் குன்றாமல் என்னிடம் இருக்கட்டும். பிரபாவானாம், இந்த தவத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக எல்லா பலத்தையும் கொண்டிருக்கக்கூடிய யோகிகளுடைய பலமும் எனக்கு ஏற்படட்டும். அதை வைத்துக் நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லா அஷ்ட சக்திகளையும் கொண்டு, அனிமா மகிமா லகிமா கரிமா என்று சொல்லக்கூடிய அஷ்ட சித்திகளை கொண்டு நான் இந்த உலகத்திலே பலம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். அந்த அஷ்டமா சித்திகளும் எப்பொழுதும் என்னிடம் அழியாமல் இருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் கொடுத்தருள வேண்டும். சுருக்கமா என்ன சொல்ல வருகிறான்? நானே கடவுள். இதுதான் அசுர உபனிஷத் என்று சொல்லக்கூடியது. ஆசுரி சம்பத்தும் ராட்சச சம்பத்தும் உடையவர்களுடைய சிந்தனை இவ்வாறு தான் இருக்கும். இவர்களுக்கு தன்னையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய ஆளுமையையும் எப்பொழுதுமே பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை ஒரு காலத்திலும் அவர்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை. யாருக்காகவும் அவர்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இல்லை. இந்த அகங்காரம், ரஜோகுண தமோகுண அகங்காரம் இருக்கின்றதே, அது என்னெல்லாம் செய்து பாருங்கள். இறைவனை தன் காலடியிலே போட்டு மிதிக்கிறது.
எல்லா உலகத்தையும் தன் காலடியிலே கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இவனுக்கு சேவகம் புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. இவன் விரும்பியதை எல்லாம் செய்ய வேண்டும், விரும்பியதை எல்லாம் கொடுக்க வேண்டும், இவனுக்காக அடிமை தொழில் செய்ய வேண்டும். அதான் நம்மளும் கேட்கிறோம். நவகிரகங்களே, நாங்கள் சொல்லுவதை எல்லாம் கேளுங்கள், எங்களுக்கு பிடித்தமானதாக நடந்து கொள்ளுங்கள், எல்லா தேவர்களும் நாங்கள் விரும்பிய பிரகாரம் கொடுக்கட்டும், நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கட்டும். அதெல்லாம் நம்மளும் கேட்கிறோம். உனக்கு நான் பூஜை செய்கிறேன், ஹோமம் செய்கிறேன், இதெல்லாம் என்னது? பலத்தை கூட்டுற. இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்றோம்? எனக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துரு, இந்த பலத்தெல்லாம் கொடுத்து விடு. ஆசுரிய சம்பத்திற்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அவனுடைய நிலையிலிருந்து அத்தனையும் வேண்டுகிறான். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் என் காலடியில் வந்து விழட்டும், எல்லோரும் எனக்கு சேவகம் புரியட்டும், யார் ஒருவராலும் எனக்கு மரண பயம் வந்துவிடக்கூடாது, மரணம் வந்துவிடக்கூடாது, உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்களிடத்திலிருந்து எனக்கு எவ்வகையிலும் மரணம் ஏற்பட வேண்டாம். தேவர்களாலோ அசுரர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ ஆகாசத்தாலோ பூமியாலோ உள்ளேயோ வெளியேயோ நடுவாந்தரமாகவோ எங்கும் எனக்கு பகலோ இரவோ எங்கும் எனக்கு இறப்பு வர வேண்டாம். அதுதான் நாமளும் கேட்கிறோம். ஆசுரிய சம்பத்தினுடைய சிந்தனை இவ்வாறு தான் இருக்கும். அப்ப இது என்ன செய்கிறது? முதல்ல படைப்பாளியை முதல்ல புறந்தள்ளுகிறது, இறைவனை முதல்ல புறந்தள்ளுகிறது, இறைவனுடைய பராக்கிரமத்தை மறக்கிறது, தன்னை பலம் உடையவனாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சியிலே இறங்குகிறது. அதற்காக நான் தவம் ஏற்றட்டுமா? அதற்காக நான் யோக அபியாசம் செய்யட்டுமா? அதற்காக நான் கடினமாக உபாசனை செய்யட்டுமா? அதற்காக நான் விரதங்கள் இருக்கட்டுமா? இருந்து என்ன செய்ய போகிறாய்? இன்னும் ஆசுரிய சம்பத்தையும் ராட்சச சம்பத்தையும் கூட்டிக் கொள்வதற்காக. எதற்காக கூட்டிக் கொள்ளப் போகிறாய்? நான் மரணத்திலிருந்து, அடிப்படை நோக்கம் அதுதான், நான் மரணம் அடையாமல் இருக்கட்டும். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள். இவன் தான் சொல்லியிருக்கிறான், நேற்றைக்கு பார்த்தோம், தோன்றியவை அழிய வேண்டும். அப்போ மரணம் சம்பவிக்க கூடாது என்றால் இவன் ஆத்மாவை அல்லவா கேட்க வேண்டும்? ஆத்மாவை அல்லவா இவன் நாட வேண்டும். அழியாத பொருள் அதல்லவா, அதல்லவா நாட வேண்டும். அதை விட்டு விட்டு அழியக்கூடிய பொருளை அழியாமல் இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தால் எவ்வளவு பெரிய மூடன்! அதற்காக என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் தொலைக்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய மூடன் நான்! அதற்காக நான் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் வியர்த்தம் அல்லவா? காரணம் அது அழிந்து கொண்டுதானே இருக்கிறது. தோன்றிய ஒன்று அழிந்து கொண்டு இருக்கிறது. தோன்றியாச்சினாலே அது அழிவை நோக்கித்தான் போகிறது. ஆகாசத்திலிருந்து பூமியை நோக்கி மழையாக பொழிந்து விட்டது என்றால் அது எங்கே போகிறது பாருங்கள்? அது அழிவை நோக்கித்தான் போகிறது. எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது அழிவை நோக்கித்தான் போக வேண்டும். ஜாதஸ்ய ஹி த்ருவஹா மிருத்யுஹு த்ருவம் ஜன்மம் மிருதஸ்ய. தோன்றியவை அழிய வேண்டும், அழிந்தவை தோன்ற வேண்டும். இதுதான் இயற்கை விதி. அது எதுவனா இருக்கலாம். இறைவன் ஒருவன் தான் தோன்றாதவன், அஜஹா, ஆகையினாலே அமிருத்யுஹு, அழிவற்றவன், தோன்றாதவன், ஆகையினாலே அழிவற்றவன். அப்ப எப்படி இருக்கான்? நித்யஹா, சாஸ்வதஹா, புராணஹா, ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அவர்தான் நித்தியமா இருக்கார். அவரை அல்லவா இந்த மனம் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசுரிய சம்பத்து என்ன பண்ணுகிறது? இறைவனை மறந்து விட்டது. ஷரீரத்தையே ஆத்மாவாக நினைத்து
சரீரத்திற்கு மரணம் வந்துவிடக்கூடாது, இழப்பு வந்துவிடக்கூடாது. இரண்டு சரீரம் தான் எவ்வகையிலும் அழிந்து விடக்கூடாது, யாராலும் தனக்கு அழிவு வந்து விடக்கூடாது. இவன் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும், இவன் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து இந்த இரண்டு சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக உண்டான எவ்வளவு கடுமையான தவங்கள் இயற்றினாலும், கர்ம வாசனைகள் எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை காலம்தான் ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் இணைந்து இருக்கும். இறைவனால் கூட ஒரு நாளிகை கூட நகர்த்த முடியாது. இவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு போகட்டுமே, இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்யட்டுமே, அல்ல இன்னும் நிறைய பாவங்களை செய்யட்டுமே என்று இவனுடைய காலத்தை நீட்டிக்கக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கு உண்டான கிடையாது. கர்மபல தாத்தா இறைவன். ஆனால் நம்முடைய கர்மத்துக்கு ஏற்பத்தான் அவர் கர்மத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு அதிகாரி. அவராக இவனுக்கு கொஞ்சம் கூட்டி குடிக்கிறேன், இவனுக்கு குறைவாக குடிக்கிறேன், இவனுக்கு எல்லாவற்றையும் எடுத்து விடுன்னு சொல்லி நமக்கு அதிகமாக கொடுப்பதோ குறைவாக கொடுப்பதோ அல்லது கொடுக்காமலே இருப்பதோ அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அவதாரம் எடுத்து வரும்போதே அவருக்கே பிராரப்தம் வந்து விடுகின்றது என்றால், நாம கர்ம வினையின் குழந்தைகளாக இருக்கும். புண்ணிய வினையின் குழந்தை இல்லை, கர்ம வினையின் குழந்தைகளாக இருக்கும். நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய வினையினுடைய குழந்தைகளாக இருக்கும் போது அந்த வினைதானே நம்மை அழைத்து கொண்டு போகிறது. அப்ப அதற்கு ஏற்ப இந்த சரீரம் எங்கே விழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதோ அங்கே விழும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியும். எப்படி விழ வேண்டும் அதுவும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. எந்த காலத்தில் விழ வேண்டும் அதுவும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. எங்கே போக வேண்டும் அதுவும் முடிவு செய்யப்பட்டாச்சு. அப்படி இருக்க இந்த ஆசுரி சம்பத் என்ன பண்ணுகிறது? ஷரீரத்தை ஆத்மாவாக கொண்டு ஷரீரமானது எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக கடுமையாக தபத்தை இயற்றி பலத்தை கூட்டிக் கொண்டு தவத்தினுடைய பலனாக இந்தந்த வரத்தை எல்லாம் கொடு என்று கேட்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம். மரணம் சம்பவிக்கப் போகிறது, மரணம் சம்பவித்தே தீரும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த ஆசுரிய சம்பத்தானது உண்மையை மறைத்து உண்மை அல்லாததை உண்மை என்று நினைத்து அதை பாதுகாப்பதிலேயே வாழ்க்கையை முழுக்க தொலைத்து விடுகிறது. இது முதல் தோஷம். இறைவனை மறத்தல், இந்த ஷரீரத்தை பாதுகாப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருத்தல். பாருங்கள், இரண்டாவது இவன் என்ன கேட்கிறான்? யுத்தத்திலே எனக்கு எதிரிகளே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்ப இவன் வாழக்கூடிய காலத்திலே இவனுக்கு எதிரிகளே இருக்க போவது இல்லை. ஆனால் இவன் இதற்காக தனக்கு எதிரிகள் தோன்றி விடுவார்களோ என்று பயப்பட வேண்டும். அப்ப இதிலிருந்தே தெரிகிறது, தனக்கு மேற்பட்டு ஒருவன் இருக்கிறான், அவன்தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அந்த பலத்துக்கு ஈடாக நம்முடைய பலம் என்பது இல்லை. ஆகையினாலே எப்பொழுது வேணால் அந்த பலமானது நம்முடைய பலத்தை எல்லாம் அழித்துவிடும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு, யாரும் எனக்கு எதிரிகள் தோன்றி விடக்கூடாது, என்னை அழித்து விடக்கூடாது, என்னை வீழ்த்தி விடக்கூடாது, எனக்கு மேலே பலம் வாய்ந்தவனாக வந்து விடக்கூடாது. இந்த சிந்தனை எல்லாம் எதனுடைய அடிப்படையிலே வருகிறது? மரண பயத்தின் அடிப்படையிலே, சிற்றறிவின் அடிப்படையிலே, குறைவான சக்தியை வைத்துக் கொண்டு வாழ்வதன் அடிப்படையிலே, அல்பசக்திமான்
அல்பஞானி, அல்ப ஐஸ்வர்யா, அல்பபலம், அல்ப ஜன்மம், அல்ப ஆயுகு, அல்ப தேகம், எல்லாமே அல்பம். அதனுடைய வெளிப்பாடுதான் நான் அல்பம் இல்லாத இடத்திற்கு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். ஆனா எங்க உட்கார்ந்து கொண்டு? அல்பத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்பம் இல்லாத பூர்ணத்துக்கு நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி பூர்ணத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அல்பத்தை துறந்தால்தான் பூர்ணத்துக்கு போக முடியும். அல்பத்திலிருந்தே பூர்ணத்துக்கு போவதல் என்பது நடக்காத காரியம். அப்ப இது இரண்டாவது. பயத்தின் அடிப்படையிலே தனக்கு எதிரிகள் வந்துவிடக் கூடாது என்று ஆசுரி சம்பத், ராட்சச சம்பத் நினைக்கிறது. அப்போ பய உணர்வோடையே தான் நான் வாழ்வேன். எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் என்னிடம் இருக்கு, அதை நான் பாதுகாக்க வேண்டும் வந்தாச்சுனாலே நம்முடைய மனதிலே பய உணர்வானது தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. என்னிடம் ஒன்றுமே இல்லை, என்னை தவிர என்னிடம் ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு பயமே இல்லை. என்னை காட்டிலும் ஏதாவது ஒன்று என்னிடம் வந்து விட்டது என்றால் அதை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் என்னிடத்துல வந்து விடுகிறது. அதனுடைய வெளிப்பாடு பயம். இது ராட்சச சம்பத், ஆசுரி சம்பத்தினுடைய தோஷம். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறாருங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா, தனக்கு அந்நியமானதாக இருந்தது ஒன்று, மேலானதாக ஒன்று இருந்தது ஒன்று என்று அதோடையே வாழ்ந்த ஒருவர் தன்னை அதை விட்டு நான் போகிறேனே என்னாகுமோ என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அல்லவா? பட்டினத்தாருடைய காலிலே போய் விழுகிறாள் மனைவி. பெற்ற தாய் பட்டினத்தார் காலில் போய் விழுகிறாள். செல்வத்தை எல்லாம் பராமரிக்கக்கூடிய மேலாளர் வந்து இந்த செல்வத்தை என்ன செய்வது என்று கேட்கிறார். 3 பேருக்கும் ஒரே பதில்தான், இறைவன் காலில் போய் விழு, சொக்கநாதன் காலில் போய் விழு, அவன்தான் உனக்கு கதி. அம்மாவுக்கும் அதேதான், உன்னை நான் பாதுகாக்க முடியாது, சொக்கநாதன் உன்னை பாதுகாப்பார், அவர் காலில் போய் விடு. மேலாளருக்கு சொல்லுகிறாய், குப்பையில கொண்டு போடு செல்வத்தை. எப்பொழுது எனக்கு அந்நியமாக ஒன்று இல்லை என்கின்ற எண்ணம் வந்து விட்டதோ அப்பொழுது அந்த பொருளை குறித்த சிந்தனை என்னுடைய மனதிலிருந்து போய்விடுகிறது. அந்த பொருள் அங்க இருக்கு, ஆனா அதை பற்றின சிந்தனை என்னுடைய மனதை விட்டு போன காரணத்தினாலே இவர்களை நான் தானே பாதுகாக்க வேண்டும், இவர்களுக்கு நான் தானே தலைவன், நான் தானே அப்பா, நான் தானே அம்மா, நான் தானே கணவன், நான் தானே மனைவி, நான் தானே இவர்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வானது எதன் அடிப்படையில் வருகின்றது என்றால் பயத்தின் அடிப்படையிலே. அந்நியமாக ஒன்று, எனக்கு அந்நியமாக ஒன்று இருக்கு, நான் தான் அதற்கு என்கின்ற அந்த எண்ணம் வரும்போதுதான் இறைவனை காட்டிலும் வேறு ஒன்று இல்லை என்கின்ற அறிவு வந்தால், அந்த அடிப்படை ஞானம் வந்தால் நிச்சயமாக நம்முடைய மனதிலே இந்த பய உணர்வு வராது. அந்த பய உணர்வு வராத போது நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்குண்டான கர்மத்தை செய்வோம். ஆனால் அதுல நமக்கு என்ன இருக்காது, அந்த கர்த்திருத்துவ பாவம், போக்திருத்துவ பாவம் கிஞ்சித் அளவும் இருக்காது. எவ்வளவு பெரிய மருந்து அது! என்னை எப்பொழுதுமே அமைதியாக இறைவனிடத்திலேயே வைத்திருக்கக்கூடிய அருமருந்து. குலசேகர ஆழ்வார் சொல்றார், உனக்கு அழகான ஒரு சிகிச்சை செய்கிறேன், உன்னுடைய மனதை என்னிடம் கொடு, மனதில் இருக்கக்கூடிய வியாதிக்கு அழகான ஒரு சிகிச்சை செய்கிறேன்பா, சிகிச்சை செய்து இந்த மனதை உன்னிடம் கொடுக்கிறேன், அந்த மனதை நீ வைத்துக்கொண்டு முகுந்தனையே நினைத்து கொண்டிருக்கிறார், கோவிந்தனையே நினைத்து கொண்டிரு.
அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். செருக்குங்கிறார், அழகான சொல். நான் எனது என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தை வேரோடு அறுப்பான். நான் எனது என்பதுதான் ராட்சச ஆசுரி சம்பத். வேற யாரும் இல்லை. நான் எனது என்பதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெரும் பெரும் அசுரர்கள். அவர்கள்தான் நமக்குள்ளே அமர்ந்து கொண்டு நம்முடைய அமைதியையும் ஆனந்தத்தையும் சதா அபகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்மை இறைவனோட சேரவிடாமல் இருப்பது யாரு? இந்த நான் எனதுதான். அதனால இந்த நான் எனது என்பதை நீக்கக்கூடிய ஒரே இடம் நிதித்தியாசனம் தான். வேற எங்கும் அது போகாது. குரு காலடியிலே விழுந்து கிடக்கும் போது இந்த நான் வேலை செய்யாது. அதே போல இறைவனிடத்திலே மனதை கொண்டு வைத்து இறைவனை தியானித்துக் கொண்டே இருந்தாலும் இந்த நான் வேலை செய்யாது. மற்ற எல்லா இடத்திலும் இந்த நான் வந்துருவார், எனது வந்துரும். எல்லா இடத்திலும். அப்ப இது பெரும் தடை. நான் எனது. அப்ப நான் இங்கே அழிந்து விடக்கூடாது. உடல் எக்காரணத்தை கொண்டும் அழிந்து விடக்கூடாது. யாரும் எனக்கு எதிரி வந்து விடக்கூடாது. என்ன முட்டாள்தனம் பாருங்கள். அப்ப இவனுக்கு அடிப்படையிலே தெரிகிறது, எனக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறார்கள், மேலே வந்து விடுவார்கள். அதனால்தான் தனக்கு மேலே யார் வருவதாக இருந்தாலும் சரி, நம்ம லெவலில் நாம யோசிப்போம். அவன் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு மேல இருக்கக்கூடிய பலம், தெய்வ பலங்கள், எல்லா பலத்தையும் இப்போ வாங்கியாச்சு அவன். அப்ப கடவுள் பலம் தான் இருக்கு. அந்த பலமும் எனக்கு எதிரியா வரக்கூடாதுன்னு கேட்கிறான். அப்ப நம்ம லெவலில் யோசிப்போம், நமக்கு யார் பலமா இருப்பார்கள்? அவரெல்லாம் வரக்கூடாது, மேல வந்துடக்கூடாது. நமக்கு அடிமையா இருக்கக்கூடிய அடிமையாவே தான் இருக்க வேண்டும். பையன் பலம் வாய்ந்தவனா வந்து விடக்கூடாது. பெண் குழந்தை பலம் வாய்ந்தவளா வந்து விடக்கூடாது. பேரன் பேத்திகள் பலம் வாய்ந்தவரா வந்து விடக்கூடாது. அப்பா அம்மா பலம் வாய்ந்தவரா வந்து விடக்கூடாது. அண்ணன் தம்பிகள் பலம் வாய்ந்தவளா வந்து விடக்கூடாது. உற்றார் உறவினர்கள் எனக்கு மேல வந்து விடக்கூடாது. இந்த ஊர்ல நான் தான் பெரியவனாக இருக்க வேண்டும். என்னை தவிர மேலானவனா யாரும் இருந்து விடக்கூடாது. ஆசுரி ராட்சசி சம்பத்தினுடைய சுபாவம். என்னை தவிர யாரும் மேலானவனா வந்து விடக்கூடாதுங்கிறது எண்ணம் இருக்கிறதுனால தான் எதையுமே நாம் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எதையுமே. ஏன்னா அந்த நான் எனதுல ரொம்ப ஆழமா இருக்க பிடிமானம் இருக்கிற காரணத்தினால எதையுமே நாம் துறக்க தயாராக. வீட்டினுடைய சாதாரண சிறு சிறு பொருளிலிருந்து ஆரம்பித்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோமே, அது வரை எதையுமே நாம் துறப்பதற்கு தயாராக இல்லை. நான் செய்தால்தான், என்னால் செய்யப்பட்டால்தான், நான் கொடுத்தால்தான். இது இரண்டாவது. இறைவனை மறத்தல் என்பது இந்த ஆசுரிய சம்பத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம். இரண்டாவது, தன் பயத்தின் காரணத்தினாலே தனக்கு மேலே யாரும் வந்துவிடக்கூடாது, எதிரிகள் வந்துவிடக்கூடாது என்பதிலே ரொம்ப 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 கவனமா. அதனால இந்த பலத்தை எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொண்டே இருக்கணும். அதுல பெரும் போராட்டம். வாழ்க்கை முழுக்க அதில் போராடுவதிலே ஓடிவிடு. பலத்தை கூட்டிக் கொண்டே இருப்பதிலேயே வாழ்க்கை. அப்போ பலகீன தன்மை, பலத்தை கூட்டிக் கொள்வதிலேயே வாழ்க்கை ஓடிவிடுகிறது. உண்மையான பலம் ஒன்று இருக்க, அந்த பலத்தை மனம் நாடுவதற்கு தயாராக இல்லை.
சுத்தி இருக்கக்கூடிய மற்ற எல்லா பலத்தையும் அதுதான் பலம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பலத்தை தக்க வைத்துக் கொள்வதிலேயே வாழ்க்கை ஓடுகிறது. எவ்வளவு பெரிய துர்பாகியம் பாருங்கள். மூன்றாவது, ஒருவேளை தனக்கு எதிரியாக யாராவது வருவரை போல இருந்தால் அவர்கள் தன்னுடைய உறவாக இருந்தாலும் தன் மூலமாக வந்தவர்களாக இருந்தாலும் தன் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் தன் உறவாக இருந்தாலும் தன்னால் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களாக குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, ஆச்சாரியன், தாத்தா பாட்டி, குருஸ்தானத்திலே இருக்கக்கூடிய வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோரையும் என்னுடைய நலனத்துக்காக அழிப்பதில் கூட நான் தயக்கம் காட்ட மாட்டேன். தூக்கி எறிவதில் கூட நான் தயக்கம் காட்ட மாட்டேன். இன்றைக்கு நமக்கு அழித்தல் அப்படின்னா தூக்கி எறியறது தான். என்னுடைய நலனுக்காக நான் யாரை வேணால் உதறி தள்ளுவேன், யாரை வேணால் தூக்கி எறிவேன். அது எப்பேற்பட்ட மதிக்கத்தகுந்த உறவாக இருந்தாலும் சரி. காரணம், அகம் மம இதி பந்தகரே பதேத்வே. நீங்கெல்லாம் சொல்லக்கூடாது நாங்கெல்லாம் அப்படி வாழலையே, எங்க பசங்க அப்படி இருக்கிறாங்களேன்னு. நம்ம தான் அவர்களுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காமிச்சிருக்கோம். ஏதோ ஒரு ரூபத்திலே அவர்களுக்கு இந்த உணர்வை காமித்த காரணத்தினால் அவர்கள் நமக்கு அதே பாடத்தை எடுக்கிறார்கள். ஒருவேளை இந்த பிறவிலே செய்யாமல் இருந்திருக்கலாம், பல பிறவிலே செய்திருக்கலாம், அதனுடைய தொடர்ச்சியாக கூட இது இருக்கலாம். நாங்கள் அப்படி தாங்கினோமே, எங்களுடைய அப்பா அம்மாவே, எங்களுடைய மாமனார் மாமியாரை, எங்களுடைய உறவு முறைகளை எல்லோரும் எங்களை எப்படி தூக்கி எறிந்து விட்டார்களே, போன பிறவியினுடைய தொடர்ச்சி. ஆசுரி ராட்சச சம்பத், தனக்கு மேலே ஒருவன் வருவதாக இருந்தால் அவர்களை அழிப்பதில் கூட அப்ப அந்த இடத்துல அவர்களுக்கு முழு வெறுப்பையும் காட்டுகிறார்கள். இவனை பொறுத்த மட்டுக்கும் உலகத்துல யாரும் இவன்கிட்ட வெறுப்பை காட்ட முடியாது. இவனுக்கு மேலே யாரும் வந்துவிட முடியாது, அவ்வளவு பலம் வாய்ந்தவனா இருக்கான். அப்ப இவனுக்கு கீழே தான் எல்லோரும் இருந்து ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. பிடித்ததோ பிடிக்கவில்லையோ இவனுக்கு கீழே தான், இவனை ஸ்துதிபாடி கொண்டுதான் எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ இவனுக்கு மேலே யார் வர முடியும்? இவனுடைய பலம் ஒன்றுமே, உனக்கு பலமே இல்லைடா, நீ பலகீனமானவன், உன்னுடைய பலத்தை விட மேலான பலம் ஒரு பலம் இருக்கு, அந்த பலம்தான் இறை பலம் என்று இறைவனுடைய பலத்தையும் காமித்து உன்னுடைய பலம் கீழானது என்று சொல்வதற்கு யார் வர முடியும்? யார் நான் எனது என்று சொல்லக்கூடிய அபிமானம் உடையவளாக இருக்கிறார்களோ அவர்களால் இது செய்ய முடியாது. யார் உனக்கு யான் எனது என்கின்ற அபிமானம் இல்லையோ அவன் தைரியமாக பேசலாம் போய். மற்றவர்கள் எல்லோரும் யான் எனதுங்கிற அந்த செருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே வாய் மூடிக்கொண்டு அமைதியாக வலியெல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். அப்ப யார் தைரியமா பேச முடியும்? யான் எனது என்கின்ற செருக்கும் அபிமானமும் யாரிடம் இல்லையோ அவன் இவனுக்கு எதிரியாக வருகிறான். எப்படி எதிரியாக வருகிறான்? நீ பலம் குன்றியவன், உன்னை விட பலம் உடையவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் எல்லா பலத்துக்கும் சொந்தக்காரன், அவன்தான் இந்த உலகத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த செய்தியை கொடுக்கறதுக்கு
யான் எனது என்கின்ற செருக்கு இல்லாதவனால் முடியும். அப்போ அந்த நேரத்துல இந்த யான் எனதுங்கிற அந்த செருக்கு உடையவன் இருக்கிறானே, அவனுக்கு இந்த இரண்டு பேரும் விரோதிகளாக ஆகிவிடுகிறார்கள். யான் எனதை துறந்தவனும் விரோதியாகி விடுகிறான். வேண்டுதல் வேண்டாமே இலானடி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனும் இவனுக்கு விரோதியாக ஆகிவிடுகிறான். அப்போ இவனுக்கு என்ன தோணுகிறது? இந்த இரண்டு பேரையும் அழித்து விட்டால். அதுதான் நம்ம பார்த்தோம். பிராமணர்களை அழித்து விடுங்கள் சொல்வதற்கு காரணமே, இந்த செருக்கு உடையவர்களுக்கு பிராமணியமான வாழ்க்கை முறையிலே ஈடுபாடு இல்லை. காரணம், தன்னுடைய யான் எனது அழிந்து போய்விடும். யான் எனது அழியக்கூடாது, அது அப்படியே தக்க வச்சுக்கணும். எனக்கு மட்டும்தான் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும். அப்போ இந்த யான் எனது என்பதை துறப்பதற்காக உண்டான வாழ்க்கை முறை உடையவன் சொல்கிறான், இந்த யான் எனதை துறந்துட்டு வா. அப்போ இவனுக்கு அது பெரிய இழப்பு. தன்னையே இழந்ததை போல் நினைக்கிறான். யான் எனதை இழந்து விட்டால் இறைவனிடத்திலே போனப்போ இறைவன் தன்னை விட மேலானவன் ஆகிவிடுகிறான். அப்போ எவ்வகையிலும் தன்னை இழப்பதற்கு இந்த மனம் தயாராக இல்லை. அதனால்தான் இப்பேற்பட்டவர்களுக்கு இரண்டு பேர் எப்பொழுதுமே எல்லா காலத்திலும் எதிரியாக, ஒன்று இறைவன் இறை தத்துவம், மற்றொன்று இந்த இறைவனை சதா வழுத்தி கொண்டே இருக்கின்ற பக்தர்கள், சாஸ்திரங்கள். அதனால்தான் இப்பேற்பட்ட இந்த பக்தர்களையும் பக்தி கிரந்தத்தையும் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களான் விரோதியாக பார்ப்பதற்கு காரணம் என்ன? இவர்கள் நம்முடைய யான் எனதுங்கிற செருக்கு அறுக்கிறதுக்கு உண்டான வேலை அல்லவா பார்க்கிறார்கள். ஆயினாலே இவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அல்லது இவர்கள் சொல்லுவதை நாம் எக்காரணத்தை கொண்டும் காதுல கேட்கக்கூடாது. அதனால்தான் இன்னைக்குலாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால், டீச்சிங் மெத்தேடே, ஈவன் வேதாந்தத்தினுடைய ஆசிரியர்கள் டீச்சிங் மெத்தேடை எப்படி ஆயிடுத்துறான்னா, இந்த யான் எனதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கு உண்டான டீச்சிங் மெத்தேடு தான் போய் கொண்டிருக்கு. அதற்கு சாப்பாடு போடுகின்ற அளவுதான் ஆசிரியர்கள் அறிவை கொடுக்கிறார்கள், பயிற்சியை கொடுக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ரூபாய் கட்டி போகிறார்கள் அந்த சொற்பொழிவை கேட்பதற்கு. ஆசுரி ராட்சசி சம்பத் இருக்கக்கூடிய இடத்துல இறைவன் விரோதியாக இருப்பான். இறைவனை பேசக்கூடிய பக்தர்களும் ஞானிகளும் சந்நியாசிகளும் ரிஷிமார்களும் விரோதிகளாக இருப்பார்கள். அதனால தான் ரொம்ப சுலபமா சொல்லிவிட்டார்கள், கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனமே இறைவனை அடைவதற்கு உபாயம். அப்ப என்ன பண்ணலாம்டான்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே அந்த நாமத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம், நாமே விட்டுறலாம். நாமத்தை சொல்றதுல இந்த நான் எனது என்பதற்கு அவ்வளவு ஒரு கர்வம். என்னை போல யாரும் சொல்ல முடியாது. தீனி போடுவது யாருக்குடான்? அந்த நான் எனதுக்கு தீனி போடப்படுகிறது. நாமிலாம் வேண்டாம். பாருங்கள், ஒவ்வொரு பக்தர்களும் இந்த யான் எனது என்பதை அறுத்தல் என்கின்ற காரியத்திலே இறங்கி அதை வெற்றி பெற்று அது அனுபவித்த அனுபவத்தை தான் அவர்கள் பாடல்களாக, கீர்த்தனைகளாக, மந்திரங்களாக, ஸ்லோகங்களாக கொடுத்து விட்டு போகிறார்கள். அது நம்ம படித்தோம் என்றால் முழுக்க முழுக்க இந்த யான் எனது போவதற்கு உண்டான காரியம்தான் இருக்கு.
ஆனா நாம அதை படிச்சுட்டு யான் எனதை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இது 4வது. 5வது, இந்த அகங்காரி ஆசுரி சம்பத் ராட்சச சம்பத் படைத்த இந்த ஹிரண்யகசிபு தனக்கு எவ்வகையிலும் மரணம் வந்துவிடக் கூடாது என்று கேட்கின்றானே, தனக்கு எதிரி யாரும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றானே, தனக்கு எல்லா பலமும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானே, இந்த எல்லா பலத்தையும் கொண்டு இவன் என்ன செய்கிறான்? மேலான சுகத்தையா நாடப் போகிறான்? போகம் ஐஸ்வர்யம், போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசாம் அப்படின்னு சொல்றார் பகவான் 2வது அத்தியாயத்திலே. போகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் மனதானது அபகரிக்கப்பட்டு, அபகிருத சேதசாம் அறிவானது அபகரிக்கப்பட்டு, புத்தியை இழந்தவனாய் அர்த்தத்திலும் காமத்திலுமேயே வாழ்க்கை உடையவனாக இவன் இருப்பான். இப்ப இவனுக்கு எது கடவுள்டான்னா, அர்த்தம் காமம் செல்வமும் இன்பமும் தான் இவனுக்கு பிரம்மனே தவிர மேலான பரம்பொருள் இவனுக்கு பிரம்மனாக கிடையாது. இவனுடைய வாழ்க்கையின் இலக்கு என்னது? அர்த்தம் காமம், பொருளை ஈட்ட வேண்டும், இன்பத்தை நுகர வேண்டும். இந்த 2 தான் வாழ்க்கையின் இலக்கு. நிறைய பொருளை ஈட்டணும், அதை தன்னுடைய இன்பத்துக்கு எவ்வளவு உண்டோ அதை பயன்படுத்தணும். புண்ணியத்துக்கு கூட இவர்கள் காசு கொடுத்து விட மாட்டார்கள். தர்மத்துக்காக கொஞ்சம் காசு கொடுப்பா, அதனாலதான் இப்பேற்பட்டவர்களுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் வந்தாலும் போகத்துக்கு நிறைய அதை உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட காரணத்தினாலே எவ்வளவு வருமானங்களை சேர்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் இன்னும் 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 நிறைய நிறைய சிந்திக்கலாம், நிறைய சிந்திப்போம். இந்த 5ஐ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை முதல்ல மறக்கிறேன், என்னை தலைவனாக கொள்கிறேன். இப்பேற்பட்டவர்கள் 5வது. 6வதாக முக்கியமானது என்னவென்றால், இப்பேற்பட்டவர்கள் இன்னும் இன்னும் அர்த்தத்தையும் காமத்தையும் நுகர வேண்டும் என்கின்ற விருப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதர்மத்தின் வழியிலோ அதர்மிகள் வழியிலோ ஏன உபாயன ஏதாவது ஒரு உபாயத்தின் மூலமாக எப்படியாவது தனக்கு எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியிலேயே இருப்பார்கள். அப்ப இவர்களை விட்டு கர்மங்கள் ஒரு காலத்திலும் தொலையாது. தன்னால் செய்ய முடியவில்லை என்றால் மற்றவர்களின் மூலமாகவா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆசுரி சம்பத்தினுடைய லட்சணம். தனக்கு இந்த விருப்பம் நிறைவேறவில்லை, மற்றவர்களின் மூலமாக அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது. மற்றவர்களை தூண்டிவிட்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுதல். அப்போ சதாசர்வ காலமும் காமிய கர்மத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை கழிவதும், விருப்பு வெறுப்புடன் கூடிய வாழ்க்கை கழிவதும், கர்மத்தினுடைய பலனை சேர்த்து கொண்டே வருவதுமாக
அடுத்து வரக்கூடிய கொடூரமான பிறவிக்கு இவர்கள் இங்கேயே அதிகமான பலனை சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இப்பேற்பட்டவர்களுக்கு திரும்பி வருதல், திரும்பி போதல், வாழ்கின்ற நேரத்திலே சதாசர்வ காலம் பயத்தோடும் துன்பத்தோடையுமே வாழுதல் என்கின்ற அனுபவம் தொடர்ந்து நிலை பெற்று கொண்டே இருக்கும். அது முற்று பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இவ்வாறு வரங்களை கேட்டு முடித்த உடனே ஏவம் விருத்தஹா சதத்ருதிஹி இரண்யகசிபோ ரத பிராதாத் தத்த தபசா பிரீதோ வராம்ஸ்தஸ்யே சுதுர்லபான். யாராலும் கஷ்டப்பட்டாலும் அடைய முடியாத துர்லபமான இந்த வரங்களை பிரம்மதேவர் நீ செய்த தவத்தின் காரணத்தினாலே உனக்கு நான் கொடுக்கின்றேன். காரணம் பிரீதா, உன்னுடைய தவத்தினுடைய பிரீத்தியின் காரணத்தினாலே கொடுத்தேன், பெற்றுக்கொள்வாயாக. வரங்களை கொடுத்தார், பெற்றுக்கொள்வாயாக. இதுல கவனமா இருக்கணும். என்னடான்னா, நாம் எதை கேட்கிறோமோ அதை இந்த உலகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எது வேண்டினாலும் சரி. இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், மறுப்பதே இல்லை. என்ன, நாம் என்று கேட்டால் என்றாவது ஒரு காலத்துல கிடைக்கும். நான் அன்று கேட்டேனே இன்றைக்கு கொடுக்கிறாயின்னு சொல்லக்கூடாது. நாம் கேட்டது கொடுக்கப்படும். நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப கேட்டது கொடுக்கப்படும். இந்த பிறவி இல்லாவிட்டால் என்றைக்காவது ஒரு பிறவியாவது கொடுக்கப்படும். அப்போ பெறுதல் என்பது, இறைவனால் நமக்கு கிடைத்தல் பெறுதல் என்பது தடுக்கப்படக்கூடியது அல்ல, அது பெறப்படக்கூடியதுதான். ஆனால் எதை நான் பெற்றாலும், எதை நான் இறைவனிடத்திலிருந்து பெற்றாலும் அது இந்த உலகத்திலிருந்தே பெறப்பட்டவை, இந்த உலகத்திலேயே தான் இருக்கப் போகின்றவை, இந்த உலகத்திலே நான் விட்டு விட்டு போக வேண்டியவை. அது என்னுடன் வரப்போவது அல்ல. இந்த உலகத்திலிருந்து பெறப்பட்டவை, உலகத்திலேயே இருக்கின்றவை, உலகத்திலேயே நான் விட்டு விட்டு போக வேண்டியவை. எது வேணா எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எதெல்லாம் ரொம்ப பெரிதாக மதிக்கிறோமோ நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த உலகத்திலிருந்து தான் நாம் எடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே தான் நாம் அனுபவித்தோம், அது உலகத்திலேயே தான் இருக்கிறது. நாம் நினைச்சிருவோம் நம்ம கூட இருக்குன்னு. அது அது இல்லை, அது உலகத்தோட இருக்கு, அவ்வளவுதான். அது படைக்கப்பட்ட லோகத்துல அது இருக்கு. அது மீண்டும் உலகத்தோட தான் இருக்க போகிறது. நான் அதை விட்டு விட்டு போய் ஆக வேண்டும். இதுதான் விதி. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நாம் கேட்டு இந்த உலகத்திலேயே அதை அனுபவித்து இந்த உலகத்திலேயே விட்டு விட்டு போவதற்கு எதற்கு நான் சதா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்? கொடு கொடு கொடு. அப்போ நான் அஞ்ஞானத்தோடையே வருகிறேன், அகங்காரத்தோடையே வாழ்கிறேன், மீண்டும் அகங்காரத்தோடையே அஞ்ஞானத்தோடையே போகிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறாத முற்று பெறாத வாழ்க்கையாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அதற்காக நான் பிரிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதற்காக நான் எந்த தபசும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, அதற்காக நான் எந்த பூஜைகளும் எந்த ஹோமமும் எந்த
வழிபாடுகளும் எந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எனக்கு வரவேண்டியவை வரும், யாரும் தடுக்க முடியாது. ஹிரண்யகசிபு கேட்டான், கொடுத்துட்டார். நாமளும் கேட்கிறோம், கொடுக்கப்படுகிறது. என்ன வேதனை என்றால், ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு அந்த பொருளை பராமரிப்பதிலேயே வாழ்க்கை, என்னுடைய முழு கவனமும், என்னுடைய முழு ஆயுளும், என்னுடைய முழு வாழ்க்கையும், என்னுடைய காலம் முழுக்க அது பின்னாடியே போய்விடுகிறது. கொடுத்தவனை நான் முதல்ல மறக்கிறேன். எனக்கு கொடுக்கப்படக்கூடிய பெரிய தண்டனை, இறைவனால் கேட்டதை கொடுத்துவிட்டு இறைவன் ஒதுங்கிக் கொள்கிறான். நாங்கள் 2003 வருடம் ஒரு அழகான ஒரு தியான மண்டபம், ஒரு ஆலயம் கட்டலாம் என்று விரும்பினோம். எல்லோரும் சேர்ந்து விரும்பினோம். அப்போ சுவாமிஜிட்ட போய் இந்த மாதிரி கட்டலாம் என்று இருக்கோம், நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், நீங்கள் பணமும் கொடுக்கணும். அவர் பணத்தை கொடுத்து விட்டு அனுமதிக்கும் போது என்னை தனிமையிலே அழைத்து சொல்கிறாள், இது நாள் வரைக்கும் நிம்மதியாக இருந்தாய், இப்பொழுது நீ வலுக்கட்டாயமாக நிம்மதியை துறப்பதற்கு உண்டான காரியத்திலே இறங்கியிருக்கிறாய், சந்தோஷமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். நான் பெருசா சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறாயினார்? இது என்னுடைய காரியம் அல்லவே. நான் செய்வதாக இருந்தால் அதன்பால் எனக்கு அபிமானம் வரும், தூக்கம் போகும். இது நடக்கலையே, அது நடக்கலையே, எப்படி நடக்க வேண்டுமே, அப்படி நடக்க வேண்டுமே, இதை இத்தனை நாளுக்குள்ளே நடக்காமல் இருக்கிறதே, இது ஏன் இப்படி நடக்கிறது, இது இப்படி அல்லவா நடந்திருக்க வேண்டும், எல்லா விதமான சிந்தனைகளும் ஓடி என்னுடைய மனதிலே நிம்மதியை தொலைத்திருக்கும். ஒரு நாள் கூட நான் தூங்கியிருக்க மாட்டேன். நான் எனக்காக செய்யவில்லையே, அது என்னுடைய காரியமும் அல்லவே, எனக்கும் அதுக்கும் எவ்வகையிலும் தொடர்பு என்பது இல்லை. அது இறைவனுடைய காரியம், இறைவன் வேண்டுமென்றால் செய்து கொள்ளட்டும், நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த காரியங்கள் செய்த போதும் சரி, அந்த காரியங்களானது தடைபட்ட போதும் சரி, அந்த காரியங்களானது நிறைவாக முடிவுற்ற போதும் சரி, எவ்வகையிலும் என்னுடைய மனதிலே சின்ன சலனங்கள் கூட இல்லை. அந்த காரியம் ஆரம்பிக்கும் போதே இதற்கும் எனக்கும் எவ்வகையிலும் சம்பந்தம் இல்லை, இந்த காரியம் முடிந்தவுடன் இந்த இடத்தை நாம் இருக்கக்கூடாது, போய்விட வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிலே உதயமானது. அதே போல அந்த காரியம் முடிந்தது, உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். ஒரு காரியம் செய்யும் போதும் சரி, ஒரு பொருள் நம்மிடம் கொடுக்கப்பட்டு உனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லும் போதே நமக்கு இறைவனைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டுமே தவிர நம்மை அங்கே மையப்படுத்துதல். இந்த ராட்சச ஆசுரிய சம்பத்தினுடைய சுபாவம் என்னவென்றால், கர்த்திரு பாவத்தையும் போக்திரு பாவத்தையும் முன்னாடி கொண்டு வந்துடும். அது வந்தால்தான் இறைவனை நான் மறப்பேன், குருவை நான் மறப்பேன், சாஸ்திரத்தை நான் மறப்பேன், சாதனங்களை நான் மறப்பேன், இறைவனை தொழுவதை மறப்பேன். அதுதான் பனிஷ்மெண்ட். கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் எதிரானா வேண்டியவற்றை கொடுத்துடணும். ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக ஒருவன் இருந்தால் இறைவனை தவிர உலகத்தில் அவர் எதையும் வேண்ட மாட்டான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார்,
கோளில் புரியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. மலமிசை ஏகினான் மானடை சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடியே சேராதார். இறைவனுடைய அடியை நாடக்கூடியவனுக்கு உலகத்தை பற்றின சிந்தனம், உலகத்திலே இதை பெற வேண்டுமே, அதை பெற வேண்டுமே, இதை காப்பாற்ற வேண்டுமே, அதை கொடுக்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் இவனுக்கு கிஞ்சித் அளவும் வராது. அப்படி வந்தது என்றால் அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பனிஷ்மெண்ட். பெரும் தடை, என்னுடைய அகங்காரத்திற்கும் அபிமானத்திற்கும் பெரும் தடை. கேட்ட உடனேயே கொடுத்துட்டார் பிரம்மாஜி, வைத்துக்கொள் சந்தோஷமாக. இதை வாங்கிக் கொண்டதற்கு பிறகு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்பொழுது இந்த வரங்கள் கிடைத்து விட்டதோ அப்பொழுது நான் இறைவனை மறக்கிறேன், உலகத்தையே நினைக்கிறேன். அப்போ எனக்கு உலகத்தை, என்னுடைய உலகத்தை நினைப்பதற்கு மட்டும்தான் எனக்கு நேரம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நல்ல உலகம் ஒன்று இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள், நல்ல சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய பண்பாடுகள் கொண்ட வாழ்க்கை முறை இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கிறது, இயற்கை அழகு இருக்கிறது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது, குருன்னு ஒருத்தர் இருக்கிறார், இவர் இந்த உலகமெல்லாம் இருக்கின்றது என்பது இவருடைய கண்ணுக்கு வரவே வராது. பிரம்மாஜி சொல்றார், இன்னும் தூண்டி விடுறார் அவனை. அப்பா, இந்த உலகத்துல நீ பெற்றிருக்கக்கூடிய இந்த வரம் யாராலுமே பெற முடியாதவை, உன்னால் மட்டுமே பெறப்பட்டிருக்கிறது, மனிதர்களால் கூட அடைய முடியாதவை. நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட காரணத்தினாலே, கடினமாக தவமேற்றிய காரணத்தினாலே இந்த பெற முடியாத இந்த வரத்தை பெற்றிருக்கிறாய். Keep it with you. எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்கள். பெற முடியாத வரத்தை பெற்றுவிட்டாய், உனக்கு கிடைக்காத பொருள் கிடைத்து விட்டது, அதை வைத்துக்கொண்டு துக்கத்திலேயே இரு, சந்தோஷமாக ஒரு காலத்திலும் இருக்க வேண்டாம். இதை கொடுத்துட்டு பிரம்மாஜி கிளம்பிட்டாராம். சிருஷ்டிகர்த்தரா பிரம்மாஜி கிளம்பி விட்டார். வரங்களை பெற்ற இந்த ஹிரண்யகசிபு அசுர பலம் கொண்டவனாக ஆகிறான். அதனால்தான் அவன் பேர் ஹிரண்யகசிபுன்னு பேரான். ஹிரண்யமாலே தங்கம், தங்கமயமான உடம்பை பெற்றவனாய் தம்பியை கொன்ற விஷ்ணுவை எதிரியாக பாவித்து விஷ்ணுவை எப்படி கொல்லலாம் என்கின்ற எண்ணம் வருகிறது. என்ன செய்தான்? சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.